நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 31/3/2026க்கான ராசி பலன்கள். பங்குனி மாதம் 17ஆம் தேதி, மார்ச் மாதம் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 3 மற்றும் 4:30. குளிகை 12 மற்றும் 1:30. யமகண்டம் 9 மற்றும் 10:30. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று காலை 7:46 வரை திரியோதசி, பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று மாலை 3:57 வரை பூரம், பின்பு உத்திரம். யோகம் இன்று மாலை 3:57 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 3:57 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். மேஷம் ராசி நேயர்கள். இன்று குடும்பத்தில் கலகலப்பான சூழல் ஏற்படக்கூடுங்க. நிலவில் இருந்த பணம் எல்லாம் கண்டிப்பாக வரக்கூடும். புதியவரின் நட்பால் இன்று மனம் மகிழக்கூடிய சூழல் இருக்கும். உற்சாகமாக இன்று பணிகளை மேற்கொள்வீர்கள். கேட்டடத்தில் உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும். குடும்பத்திலும் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடுங்க. சக ஊழியர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். மனசாட்சிப்படி செயல்படும் நாளாக இருக்கக்கூடும். குடும்பத்தில் இருந்த இறுக்கமான சூழல் கண்டிப்பாக மாறும். இன்று குடும்ப உறுப்பினர்கள் மூலம் வருமானமும் வரக்கூடுங்க. சொன்ன சொல்லை எப்படியாவது காப்பாற்றி கொடுப்பீர்கள். ஒரு சில பணியின் காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்குவதற்கான சூழல் ஏற்படக்கூடும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். நல்லதொரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று உடைய மனம் மகிழ்ச்சி அடைய கூடுங்க. பெண்கள் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். பெண்கள் முடிவுகளை தெளிவாக எடுக்க முடியும். எண்ணற்ற முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பெண்கள் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறையுடன் நடந்து கொள்ளுங்கள். காதல் குழப்பத்தையே கொண்டிருக்கும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். காதலில் கொஞ்சம் விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. என்று மாணவர்கள் குழப்பம் வேண்டாம். செய்கின்ற செயலை நிதானமாக செய்யுங்கள். கல்வியில கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். என்று ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று உங்களுக்கு கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். செயல்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். சுறுசுறுப்பு மேலோங்கும் நாளாக இருக்கக்கூடும். குடும்பத்தில் இருந்த இறுக்கமான சூழல் கண்டிப்பாக மாறிவிடக்கூடுங்க. என்று உங்களுக்கு முயற்சியின் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பரணி. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். சக ஊழியர்கள் உங்களுக்கும் கண்டிப்பாக ஆதரவாக இருப்பார்கள். இறுக்கமான சூழல் கொஞ்சம் இருக்கத்தான் செய்கின்றது. பார்த்து எதையும் நிதானமாக செய்யுங்கள், அது போதுங்க. மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடுங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். விரைவாக செயல்பட்டு எதிலும் ஈடுபடுவீர்கள். வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். இன்று வேண்டாத வேலைகளை மட்டும் தயவு செய்து ஈடுபட வேண்டாம். கிருத்திகை. என்று சுலபமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்கள் சுறுசுறுப்படை கொடுங்க. வியாபார விரிவாக்கம் பற்றி எண்ணங்கள் ஏற்படக்கூடும். புதிய தொடர்புகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். சொன்ன சொல்லை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். உறவினர் வகையில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கேட்ட இடத்தில் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். பயப்பட வேண்டாம். இன்று புதியவர் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள். செய்கின்ற செயலை நிதானமாக செய்யுங்கள். என்று ஓரளவு முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். சூழல்கள் குறித்து இல்லத்தில் விவாதம் செய்வீர்கள். நடக்கும் காரியங்களை கூர்ந்து கவனியுங்கள். பிறர் விஷயங்களை மட்டும் தடைகள் செய்ய வேண்டாம். நீங்கள் உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக சிறப்பு. அரசாலும் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. என்று விரைவாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். எல்லோரையும் அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. உயர் அதிகாரிகள் உங்களுக்கு கண்டிப்பாக ஆதரவாகத்தான் இருப்பார்கள். அரசியல்வாதிகள் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும்.
புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிக்க முடியும். வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நினைப்பதுபடி மற்றவர்கள் நடந்து கொள்ளாததால் டென்ஷன் கொஞ்சம் ஏற்படுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். வீணான விஷயங்கள் மட்டும் தடைகள் செய்ய வேண்டாம். இடையூறு ஏற்படுத்தியவர்கள் விலகி செல்லக்கூடும். பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவருக்கு வேலை சுமை அதிகரிப்பதுடன் அலைச்சலும் சோர்வும் உண்டாகக்கூடும். பெண்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். பெண்கள் இன்று எதையும் கூர்ந்து கவனிப்பது ரொம்ப நல்லது. குழப்பம் வேண்டாம். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை ஓரளவு கண்டிப்பாக சரி கட்டி விட முடியும். காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். பெரிய பிரச்சனையை கொடுக்காது. இருந்தாலும் கவனமாக செயல்படுங்கள். காதலை விட்டு கொடுப்பது ரொம்ப நல்லது. என்று மாணவர்கள் செய்யும் செயலை நிதானமாக செய்யுங்கள். கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். உயர்கல்வியும் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று சுகபோக வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதி இன்று காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். செய்கின்ற செயலை நிதானமாக செய்ய வேண்டும். யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். மனதிற்குள் மகிழ்ச்சி கூடுங்க. இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். ரோகிணி. இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடுங்க. கனவுகள் கண்டிப்பாக நினைவாகக்கூடும். தெய்வீக வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பிறர் விஷயங்கள் மட்டும் தடைகள் செய்ய வேண்டாம். முடியாத காரியங்கள் என்று ஏதும் இல்லை. முடிஞ்ச அளவு கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை விட்டு கொஞ்சம் சீக்கிரமாக எதையும் செய்யுங்கள். மிருக சிரிஷம். என்று உங்களுக்கு எதிலும் திறமைகள் வெளிப்படக்கூடும். புத்தி சாதுரியம் வெளிப்படும் நாளாக இருக்கக்கூடும். சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். நீங்கள் நினைப்பதுபடி மற்றவர்கள் நடந்து கொள்ளாதால் டென்ஷன் கொஞ்சம் ஏற்படக்கூடுங்க. நல்ல நிலைக்கு உயர்ந்து காட்டுவீர்கள். நேர்மையை வெளிப்படுத்துவீர்கள். வேலை சுமை அதிகரிப்பதுடன் அலைச்சலும் இருக்கக்கூடும். சோர்வும் இன்றி ஏற்படக்கூடுங்க. என்று ஓரளவு மனம் மகிழ்ச்சி அடையும் நாளாக இருக்கக்கூடும். இன்று இயற்கமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள். நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். மிதுனம் ராசினியர்கள். இந்த தடுமாற்றங்கள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாக்குங்க. பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். முயற்சிகள் மூலம் இந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெருக்கடிகள் ஏற்பட்டது கூட கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். குறைவாக இருந்த விஷயங்கள் கூட நிறைவாக இருக்கக்கூடும். வியாபாரத்தில் தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். புது புது விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். எல்லாவற்றிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். இன்று புதுவிதமான யோசனைகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். திறமைகளால் கண்டிப்பாக சாதிக்க முடியும். திட்டமிட்ட காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். சின்ன விஷயத்திற்கு கூட கோபம் வரும், பார்த்துக் கொள்ளுங்கள். நிதானமாக செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. வேற்று மொழி பேசும் நபரால் நன்மை ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதிர்காலமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்க கொடுங்க. என்று ஓரளவு சுமூகமான சூழல் வெளிப்படக்கூடும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் தேடி வர கொடுங்க. அது மட்டுமில்லை, பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வீர்கள். காதலை பொறுத்தவரை குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மன அமைதியுடன் செயல்படுங்கள். காதலில் சந்தேக பார்வை தயவு செய்து வேண்டாம். என்று மாணவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ளக்கூடும். காரியங்களை கூட சுலபமாக செய்து முடிக்க முடியும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். என்று மாணவர்கள் கல்விக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம்.
இன்று எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை இருக்குங்க. வழக்கு விவகாரங்கள் கூட வெற்றி ஏற்படக்கூடும். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாகக்கூடும். என்று ஓரளவு திறமைகள் வெளிப்படக்கூடுங்க. முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். திருவாதிரை குடும்ப உறுப்பினர்களிடம் சந்தோஷமாக பொழுதை கழிப்பீர்கள். திறமையாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். என்று எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். என்று நீங்க புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. புனர்பூசம் நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். சிக்கல்கள் ஓரளவு கண்டிப்பாக சரியாக கூட்டும். பணிகளில் ஏற்பட்ட இடையூறுகள் விலகி செல்லக்கூடும். உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். என்ன ஒன்று சின்ன விஷயத்திற்கு கூட கோபப்படுவீர்கள். பிடிவாத குணத்தை மட்டும் விட்டு விடுங்கள். கடகம் ராசினியர்கள் என்று யோசிக்காமல் செய்த காரியங்கள் கூட வெற்றி இருக்கும். உங்களின் பலம் பலவீனத்தை கண்டிப்பாக உணர்ந்து கொள்வீர்கள். மூத்த சகோதர வகையில் இந்த உதவிகள் கிடைக்கக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட கொடுங்க. திருமண பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக கைகூடும். சாதகமான நல்ல பலனை கொடுக்கும். மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். என்று வேற்று மதத்தவர்கள் கூட அறிமுகம் கிடைக்க கொடுங்க. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிக்கக்கூடும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிக்க கொடுங்க. தன்னம்பிக்கை துளிர்விடும் நாள் என்று சொல்ல முடியும். என்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நன்மை தீமை பற்றி கவலைப்படாமல் செயலாற்றுவீர்கள். தங்களுக்கு வரவேண்டிய பணத்தை கூட கண்டிப்பாக வாங்கிக் கொள்வீர்கள். கொடுக்கப்பட்ட பணியை திறமையாக செய்து முடிப்பீர்கள். போட்டிகள் மறைந்துவிடக்கூடும். மாற்றங்கள் ஏற்படக்கூடும். திருமண முயற்சிகள் கை கொடுக்கும். திருமணம் தொடர்பான காரியங்கள் முன்னேற்றம் இருக்கும். சாதகமான நல்ல பலன் கண்டிப்பாக வரக்கூடுங்க. குடும்பத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் கண்டிப்பாக மறையும். உடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடிவிடும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மன கசப்புகள் கண்டிப்பாக நீங்கும். பிள்ளைகள் உங்களுடைய பேச்சுக்கு செவி சாய்க்க கொடுங்க. வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கென்று திட்டங்கள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். பெண்கள் இன்று எக்காரணத்து கொண்டும் பிடிவாதம் செய்ய வேண்டாம். இல்லத்தில் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக வார்த்தைகள்ல தெளிவு வேண்டும். பொறுமையாக பேசியதையும் சாதிக்க பாருங்கள். என்ற காதல் குழப்பத்தையே தான் கொடுக்கும். போக போகத்தான் நல்லதொரு முடிவு கிடைக்கும். அமைதியாக செயல்படுவது நல்லது. முக்கியமாக காதல் நீங்க வாதிடம் வேண்டாம். என்று மாணவர்கள் கல்வி தவிர வேறு எதிலும் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். மாணவருக்கு பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். இந்த சுகபோக வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மனக்கசப்புகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். காரியங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். திருமணம் தொடர்பான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். பூசம் எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடுங்க. முன்னேற்றமான வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். பிறர் பிரச்சனைகளுக்கு தயவு செய்து தலையீடுகள் செய்ய வேண்டாம். மனக்குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். புதிய நபர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். வேற்று மொழி பேசும் நபரால் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறக்கூடும். ஆயில்யம் என்று யதார்த்தமான சூழல் வெளிப்படக்கூடுங்க. திறமையாக செயல்பட்டு காரியங்கள் ஈடுபடுவீர்கள். அற்புதமான சூழல் கண்டிப்பாக இருக்கக்கூடும். நல்லவைகள் நடைபெறக்கூடிய சூழல் இருக்கின்றது. திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி கூடும். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. செயல்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று ஓரளவு திருப்திகரமான முன்னேற்றம் கூடும் நாளென்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று இறைவன் சரணாகதி அடையும் நாளாக இருக்கக்கூடும். அவ்வப்போது டென்ஷன் கொஞ்சம் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் பலம் பலமிடத்தை உணர்ந்து கொள்வது நல்லது. மூத்த சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடும். சிலரின் தவறை சுட்டி காட்டுவதன் மூலம் சச்சரவுகளை சிக்குவீர்கள். தேவையில்லாத பிரச்சனைக்கு செல்ல வேண்டாம். வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் இருக்கத்தான் செய்யும். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் உங்கள் பெயர் கெடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். தர்ம சங்கடமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். எதையும் சமாளித்து முன்னேறெடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். திடீர் கோபங்களை குறைத்துக் கொள்ள வேண்டும். நிதானமாக இருப்பது எதிலும் நல்லது. புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிப்பீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் உடனே முடிவு காண்பது நல்லது. தெளிவான சிந்தனை தோன்றும். எடுத்த காரியத்தை செய்யும் முன்பு
ஆலோசனை செய்வது மிக நல்லது. வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தெளிவான முடிவுகள் இன்று உண்டாகக்கூடும். முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் என்று காரியங்களை சுலபமாக செய்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். சிறப்பான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் எதையும் தைரியமாக ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காதலில் குழப்பம் இருந்து கொண்டிருக்கும். முடிவுகள் எடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். காதலில் போக போகத்தான் எல்லாம் சரியாகும். பயம் வேண்டாம் என்று மாணவர்கள் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. மாணவர்கள் கல்வியில ஜெயிக்க முடியுங்க. விளையாட்டுத் துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்கும். மாணவர்களுக்கு என்று பொறுப்புகள் கொடுநாள் என்று சொல்ல முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். கொடுத்த வாக்குறுதி இன்று காப்பாற்றி கொடுப்பீர்கள். தர்ம சங்கடமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். திடீர் கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். நிதானமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். இன்று புத்தி சாதுரியம் வெளிப்படும் நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. முக்கியமாக தாயின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். பூரம். எதிலும் தைரியமாக செயல்படுவீர்கள். தள்ளி போன காரியம் உடனடியாக முடிய கொடுங்க. தர்ம சங்கடமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஆதரவாக இருப்பார்கள். போட்டி பொறாமைகள் விலகி செல்லக்கூடும். குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். உத்திரம். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்தால் வெற்றி ஏற்படக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். எதிர்பாராத நன்மைகள் ஏற்படக்கூடும். திடீர் கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். முடிவில் எடுக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். என்று கவன நடைமுறையை பின்பற்றினால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். உடைய பலம் எது பலவீனம் எது என்று சரியாக உணர்ந்து கொள்வீர்கள். கன்னி ராசினியர்கள் என்ற முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. தைரியமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். எண்ணற்ற மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். என்று பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனைகள் தெரிந்து நிம்மதி ஏற்படக்கூடும். கையிலும் காசு பணம் புழங்க கொடுங்க. என்று முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியும். எண்ணற்ற மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இறைவன் சரணாகதி அடைய முடியுங்க. ஆன்மீகத்தில் உங்களுக்கு மிகுந்த நாட்டம் ஏற்படக்கூடும். இன்று எடுத்தும் கௌத்தம் எது மற்றும் எதிலும் ஈடுபட வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. எல்லாம் ஓரளவு சுமூகமாக செல்லக்கூடும். அது மட்டும் இல்லைங்க. காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக கூட சேமியுங்கள். எந்த ஒரு தப்பும் இல்லைங்க. ஆனால் சேமிக்க வேண்டும். அதனை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல் அதிக வட்டி தொகைக்கெல்லாம் இன்று கடன்கள் வாங்க வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. ஓரளவு எல்லாம் சுமூகமாக செல்லக்கூடுங்க. இன்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியாவது காப்பாற்றி விட முடியும். நன்மைகளும் உங்களை தேடி வரக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷம் கொடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அதே போல பெண்கள் இன்று பரபரப்பு கொள்ள வேண்டாம். நடக்கும் காரியங்களை மட்டும் கவனித்துக் கொள்ளுங்கள். பெண்களுக்கென்று மன அழுத்தம் குழப்பம் கொஞ்சம் இருக்கும். போக போகத்தான் சரியாகும். பெண்கள் யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். தயவு செய்து குழப்பம் அடைய வேண்டாம். இன்று மாணவர்கள் எதையும் கவனமாக செயல்படுத்துவது நல்லது. கல்வியில் சாதிக்க முடியும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கல்வி அடுத்த கட்டத்திற்கு செல்லும். அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். என்று காதல் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் போக போக எல்லாம் சரியாக நடக்கும். காதல் கொஞ்சம் விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று பணிகளை எல்லாம் விரைவாக செய்து முடிப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். நல்ல நிலைக்கு கண்டிப்பாக உயர்ந்து செல்ல முடியுங்க. காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடுங்க. கோரிக்கைகளும் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். இன்று இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்தியவர்கள் அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க. அஸ்தம்.
இன்று நன்மைகள் தேடி வரக்கூடும். காரியங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். தெளிவான சிந்தனை ஏற்படக்கூடும். வீடு கட்டும் முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். சித்திரை, இன்று பெயரும் புகழும் ஓங்கி இருக்க கொடுங்க. காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கடந்த கால சிக்கல்கள் அனைத்தும் கண்டிப்பாக சரியாக கொடுங்க. இன்று நேர்மை வெளிப்படும் நாளாக இருக்கக்கூடும். திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க. துலாம் ராசினியர்கள், இன்று நடக்கும் காரியங்கள் ஓரளவு வெற்றி இருக்கும். இன்று நவீன முறைகளை கையாண்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். அது மட்டுமில்லை, இன்று சுறுசுறுப்பையும் மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கக்கூடும். எதிர்பாராத பொருள் வரவுக்கு வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். துலாம் ராசினியர்கள், இன்று அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உங்களுடைய ஆலோசனைகளை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளையும் ஒப்படைக்க கூடுங்க. மாற்று மதத்தினர் உங்களுக்கு உதவிகளையும் செய்து கொடுக்கக்கூடும். வியாபாரத்தில் அதிரடியான சில திட்டங்களை தீட்டுவீர்கள். எதிலும் உங்களுக்கு லாபம் உண்டாக கூடுங்க. சாமர்த்தியமான பேச்சு வெளிப்படக்கூடும். உங்களுடைய செயல்களை கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படக்கூடும். முக்கிய நபர்கள் அந்தஸ்தில் உயர்ந்தவரை நட்பு கிடைக்கக்கூடும். அதனால் உங்களுக்கு கௌரவம் உயரக்கூடுங்க. புதிய தொடர்புகள் கூட மகிழ்ச்சி கொடுக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பாக புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடும். அதனாலும் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். என் குடும்பத்தின் அடிப்படை வசதி வாய்ப்புகளையும் மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிக்கனமாக செலவு செய்வது ரொம்ப நல்லது. பெண்கள் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். சாதுரியமான பேச்சாற்றலை வெளிப்படுத்துவீர்கள். அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். பெண்கள் என்று விருப்பமான விஷயங்கள் நாட்டம் ஏற்படக்கூடும். காதல் மட்டுமே புரியாத புதிர் போல் இருக்கும். சில குழப்பங்கள் ஏற்படக்கூடும். காதலில் நீங்கள் தான் அமைதி காண வேண்டும். என்று மாணவர்கள் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். கல்வியிலும் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் உண்டாகும் நான் என்று சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை, இன்று எதிலும் உங்களுக்கு பொறுமை உண்டாகக்கூடும். காரியங்கள் கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். நன்மைகளும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடும். முக்கிய முடிவுகளை ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் மகிழ்ச்சி கண்டிப்பாக உண்டாகக்கூடும். கௌரவம் அந்தஸ்து கண்டிப்பாக உயருங்க. சுவாதி, நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடுங்க. நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடும். புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படுவீர்கள். நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். உடைய ஆலோசனைகளை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். என்று குடும்ப பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். விசாகம், நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருந்தாலும் எல்லாம் சரியாக தான் நடக்கும். கௌரவம் அந்தஸ்து ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். வியாபார நோக்குடன் இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். அதிரடியாக சில திட்டங்களை தீட்டுவீர்கள். மாற்றங்களையும் இன்று உருவாக்கிக் கொள்வீர்கள். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்க கொடுங்க. நன்மைகள் கண்டிப்பாக தேடிவரக்கூடும். இன்று முன்னேற்றமான வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். சாதுரியமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சொகுசு வாழ்க்கை ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள், என்று உங்களுக்கு ஒரு பொன்னான நாளாக அமைந்துவிடக்கூடும். காரியங்கள் கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்கான சூழலும் இருக்க கொடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள், இந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று உண்மைக்கு புறம்பாக நடந்து கொள்ள மாட்டீர்கள். வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. திருப்பங்களும் இன்று ஏற்படக்கூடுங்க. நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் இருக்கக்கூடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. சேமித்து வைத்த பணம் கூட செலவுக்கு பயன்படக்கூடுங்க. இன்று எல்லோரையும் மதிக்கக்கூடிய ஆற்றல் உருவாக்க கொடுங்க. பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இல்லை. ஓரளவு எல்லாம் சுலபமாக இருக்கக்கூடும். இன்று நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். முயற்சி பண்ணுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. அது மட்டுமில்லை, கருத்து வேறுபாடு ஏற்பட்டதெல்லாம் கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். அதனை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள். மற்றபடி சிக்கல் இருந்தாலும் போக போக எல்லாம் சரியாகும். நினைத்த வாழ்க்கையும் உங்களுக்கு அற்புதமாக அமைந்துவிடக்கூடும்.
கூடுதலாக இன்று நீங்க கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். என்று முடிவுகளை மட்டும் தெளிவாக எடுங்கள். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். எதிர்பாரையாக இன்று நீங்க பேசி முடிவெடுப்பீர்கள். குடும்பமும் முன்னேற்றம் அடையக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். பழைய பாக்கிகளை இன்று நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றி விடுவீர்கள். பெண்கள் சுலபமாக பணிகளை மேற்கொள்ளக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். குடும்ப தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். பெண்கள் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று ஆதங்கப்படுவீர்கள். காதல் போக போகத்தான் கண்டிப்பாக வெற்றியை நோக்கி செல்லும். காதலில் இப்போதைக்கு முடிவு காண வேண்டாம். பின்னொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம். என்று மாணவர்கள் அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் உண்டாகும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. தேர்வு முடியும் வரை கொஞ்சம் கல்வியில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடி அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்ற தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். விரைவாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். புதிய பொருள் சேர்க்கை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமையும். என்று உங்களுக்கு முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. அனுஷம். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியக்கூடும். குடும்பம் கண்டிப்பாக முன்னேற்றம் அடையக்கூடும். புதிய முயற்சிகளில் வெற்றி ஏற்படக்கூடும். அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். சிக்கனமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றி விடுவீர்கள். என்று உங்களுக்கு பழைய வாக்கிகள் வசூலாகும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கேட்டை. இன்று நீங்க யாரையும் சந்தேக நோக்கில் பார்க்க வேண்டாம். வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். பேச்சுவார்த்தைகளில் கவனம் இருப்பது நல்லது. குடும்பம் முன்னேற்றம் அடைய கடுமையாக உழைப்பீர்கள். தெய்வீக சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். செலவுகளை திட்டமிடுவது ரொம்ப சிறப்பு. முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தில் தன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஆதங்கம் இருக்கக்கூடுங்க. தனுசு ராசினியர்கள் இன்று நீங்க காரியங்கள்ல விரைவாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். தன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்ற எண்ணம் இருக்கக்கூடுங்க. என்று யாரையும் சந்தேக நோக்கில் மட்டும் பார்க்க வேண்டாம். நல்லவர்களை இன்று நீங்க புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். வியாபாரத்தில் வேலையாட்களின் ஒத்துழைப்பு ஏற்படக்கூடும். உத்தியோகத்தில் அதிகாரியுடன் பணிப்போர் வந்து நீங்கி விடக்கூடும். சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக இருக்கக்கூடும். என்று உங்கள் கீழ் பணியாற்றுபவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து உங்கள் நிலையை உயர செய்வார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பொறுப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சக பணியாளர்கள் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஏற்படக்கூடுங்க. அலுவலகம் மூலம் உங்களுக்கு வாகனம் கிடைக்கக்கூடும். என்று செய்த ஒரு வேலைக்கு இப்பொழுது பாராட்டுகள் கிடைக்கக்கூடுங்க. கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் ஒருவித மாற்றங்கள் ஏற்படக்கூடும். அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகம் கிடைக்கக்கூடும். தொழிலும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடும். ஃபைனான்ஸ் போன்ற துறைகளில் நீங்க ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும். என்று காதலில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். விட்டு கொடுத்து தான் செல்ல வேண்டும். காதலில் நீங்கள் தான் அமைதி காண வேண்டும். காதலுக்காக எந்த ஒரு முடிவும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் கல்வியை தவிர வேறு எதிலும் அக்கறை கொள்ள வேண்டாம். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாக கூடுங்க. மாணவ கண்மணிகள் தயவு செய்து தேர்வு முடியும் வரை கொஞ்சம் பொறுப்பாக இருங்கள். படியுங்கள். சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் என்ற முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். முக்கிய பொறுப்புகளை மேற்கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கங்களையும் இன்று கற்றுக்கொள்வீர்கள். வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். என்று உங்க மனசுக்கு பிடித்தமான விஷயங்கள் ஆர்வம் செல்லக்கூடுங்க. நம்பிக்கைகள் நடைபெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியும். போராட்டம் என்று
நல்லவைகள் நடைபெறக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். இன்று எல்லோரிடத்திலும் நல்ல பெயர் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. நட்பு வட்டம் விரிவடைய கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திராடம். இன்று தூக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். சீக்கிரமாக உறங்க செல்வது நல்லது. பல விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். குளறுபடிகள் ஏற்பட்டது கூட கண்டிப்பாக சரியாக கூடும். இன்று மன வலிமை கூடும் நாங்க இருக்க கூடுங்க. மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். இன்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். திருப்பங்களும் கண்டிப்பாக உண்டாகும். முயலுங்கள் முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். பங்காளி சண்டைகள் ஒரு முடிவுக்கு வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள். இன்று எதிலும் திருப்தி இல்லாத நிலை இருந்தது கண்டிப்பாக மாறும். இன்று மாற்றங்கள் ஏற்படும் நாளாகத்தான் இருக்கக்கூடும். கம்பீரமாக பேசி சில காரியங்களை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்தவர்களும் உறுதுணையாக இருப்பார்கள். அதிகார பதவியில் உள்ளவரின் நட்பு கிடைக்கும். புதிய நபரின் அறிமுகம் கிடைக்க கூடுங்க. இன்று பெரியவர்கள் சொல்லுக்கு கட்டுப்பாட்டு நடப்பீர்கள். சிலருக்கு வாகனத்தை சீர் செய்யக்கூடிய சூழல் இருக்கும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். உத்தியோகத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். பண வரவும் சீராக இருக்கக்கூடும். அதிகார துணையுடன் காணப்படுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள் விலகி செல்லக்கூடும். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். எதிலும் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்களில் கூட வெற்றி ஏற்படக்கூடும். தொழில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். வியாபாரத்தின் தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். உடைய வியாபாரமும் இன்று பக்கபலமாக இருக்கக்கூடும். முக்கிய பொறுப்புகளை இன்று ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சாதுரியமாக பேசி காரியங்களில் ஈடுபட முடியுங்க. சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடப்பீர்கள். அனைவரும் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். நீண்ட நாட்களாக நின்ற பதவி உயர்வு உங்களை தேடி வரக்கூடும். பெண்கள் கூடுமானவரை பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். எதிலும் சந்தோஷம் உண்டாகக்கூடும். பெண்கள் விரைவாக செயல்பட்டு கண்டிப்பாக முன்னேற்றம் அடைய முடியுங்க. காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். கொஞ்சம் குழப்பம் நிறைந்ததாக இருக்கும். போக போகத்தான் காதல் சரியாக கூடும். காதல முடிவெடுக்கும் போது தெளிவிருக்கட்டுங்க. என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கண்டிப்பாக கல்வியில் ஜெயிக்க முடியும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். முக்கிய பொறுப்புகளை மேற்கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுலபமாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. எண்ணற்ற விஷயங்கள்ல உங்களுக்கு திருப்பம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். திருவோணம். கொஞ்சம் குழப்பம் இருக்குங்க. சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். யாரையும் என்று கணிந்து கொள்ள வேண்டாம். சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். மனதை கொஞ்சம் அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். சில நுணுக்கங்கள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். மாற்றங்கள் ஏற்படக்கூடும். தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். அவிட்டம். என்று கொஞ்சம் குழப்பம் நிறைந்ததாக இருக்குங்க. சில பணிகளை செய்ய முடியாமல் தவிப்பீர்கள். போக போகத்தான் எல்லாம் சரியாக கூட்டும். திட்டமிடுதல் என்பது கண்டிப்பாக வேண்டும். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் இருக்கும். சில முடிவுகளை தெளிவாக எடுங்கள். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். பெரிய பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. ஓரளவு சுலபமாக கையாண்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். என்று முன்னெச்சரிக்கை இருந்தால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கும்பம் ராசினியர்கள். இன்று எந்த ஒரு குழப்பத்திற்கும் முடிவு கட்டுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திருப்திகரமான முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. இன்று மனதிற்குள் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். நல்லவைகள் நடைபெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடுங்க. எல்லோருக்கும் வேண்டியவற்றை செய்து கொடுக்கக்கூடிய சூழலும் இருக்கக்கூடுங்க. என்று சந்தோஷமாக பொழுதை கழிக்கக்கூடிய சூழலும் இருக்கும். தேவையான நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். முயற்சிகள் கூட கண்டிப்பாக பலிக்கக்கூடும். ஏனோதனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். என்று கும்பம் ராசினியர்கள் கம்பீரமாக பேசி சில காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் அக்கறையுடன் செயல்படுங்கள். சிலர் வேண்டும் என்று உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். எடுத்த வேலையை முடிக்காமல் ஓய மாட்டீர்கள். தாயாருடன் ஏற்பட்ட மனத்தாங்கள் கண்டிப்பாக சரியாக கூடும்.
பழைய கடனை தீர்ப்பதற்கு புதிய வழி யோசிப்பீர்கள். வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் பங்குதாரர்களின் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். உத்தியோகத்தில் விமர்சனையும் தாண்டி முன்னேறி செல்வீர்கள். சாதுரியமான பேச்சால் ஆதாயம் ஏற்படக்கூடும். பண வரவுக்கு இன்று குறைவிருக்காது. காரிய தடைகள் ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கும். செல்வம் சேரக்கூடிய சூழல் இருக்கும். செல்வாக்கம் கண்டிப்பாக உயரக்கூடுங்க. வாழ்க்கை தரம் உயர எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். நெருக்கமானவுடன் இன்று மகிழ்ச்சியாக பொழுதி கழிப்பீர்கள். பெண்கள் இன்று வீண் விரயம் செய்ய வேண்டாம். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். கணிசமான லாபம் கண்டிப்பாக இருக்கும். குடும்ப தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். பழைய கடனை தீர்ப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். காதல் கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்தாலும் இறுதியில வெற்றியை கொடுக்கும். காதலுக்காக நீங்க அவசரப்பட வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். என்று மாணவர்கள் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். சுலபமாக கல்வியில ஜெயிக்க முடியுங்க. மாணவருக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு சாதிக்கக்கூடிய வல்லமை உருவாகக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று நீங்க சில இடங்களை விட்டு கொடுத்து செல்வது மிக சிறப்பு. எதையும் உதாசீனப்படுத்த வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சி வெற்றியை கொடுக்கும். சிக்கல்கள் ஓரளவு கண்டிப்பாக சரியாகுங்க. எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு கூட முடிவு கிடைக்கக்கூடும். என்று உங்களுக்கு முகப்பொலிவு அழகு கூடும் நாளாக இருக்கக்கூடுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படும் நாளென்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சதயம். தெளிவான சிந்தனை மேற்கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயங்களை நீங்க ஆர்வம் கொள்வீர்கள். என்று சந்தித்த நபரால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். விரைவாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். காசு பணத்தை சேமிக்க வேண்டும். தயவு செய்து பார்த்துக் கொள்ளுங்கள். போராட்டாத்தி. சிரித்த முகம் இருக்க கொடுங்க. என்று அனைவரிடத்திலும் நல்ல விதமாக பேசுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எந்த ஒரு பிரச்சனைக்கும் முடிவு கட்டுவீர்கள். சுலபமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. மனவேதனை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். என்று உங்களுக்கு முடிக்க முடியாத காரியத்தில் கூட வெற்றி ஏற்படக்கூடும். சில பணிகளை நீங்க இல்லத்தில் கலந்து பேசி முடிக்க வேண்டும். பார்த்துக் கொள்ளுங்கள். பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. மீனம் ராசினியர்கள் இந்த அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். சாந்த குணத்துடன் இன்று நீங்க பேசி பழகுவீர்கள். மீனம் ராசினியருக்கு சில குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். பதட்டம் இல்லாமல் இருந்தால் மட்டுமே வெற்றி ஏற்படக்கூடும். நிலைவில் உள்ள பணம் வருவதில் கூட கொஞ்சம் தாமதம் இருக்கக்கூடும். பழைய பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். மாறுபட்ட அணுகுமுறையினால் தீர்வு காணப்படக்கூடுங்க. வியாபாரத்தில் திடீர் லாபம் ஏற்படக்கூடும். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தடைகள் செய்ய வேண்டாம். உணர்ச்சி வசப்பட்டு அவசர முடிவுகளும் ஏதும் எடுக்க வேண்டாம். என்ற பிள்ளைகளால் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடும். பழைய கடனை தீர்ப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். வியாபாரத்தில் இன்று நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். லாபம் கணிசமாக உயரக்கூடுங்க. உத்தியோகத்தில் மறைமுக தொந்தரவுகள் வந்து நீங்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். பிள்ளைகளின் நலனுக்காக கடுமையாக பாடுபடுவீர்கள். விருந்தினர்கள் வருகை இருக்கக்கூடும். தடைபட்டு வந்த திருமண காரியங்கள் சுமூகமாக முடியுங்க. சாதகமான போக்குத்தான் எதிலும் ஏற்படக்கூடும். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. குடும்பத்தில் வீண் விவாதங்கள் அவ்வப்போது வந்து தோன்றும். கவன நடைமுறை பின்பற்றுவது நல்லது. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். சுலபமாக பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். புதிய நட்பு மூலம் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். எதிர்கொண்ட அனைத்து முயற்சியிலும் வெற்றி இருக்கும். பெண்கள் இன்று சாமர்த்தியமாக பேசி எதிலும் ஈடுபடுவீர்கள். காரியங்களையும் இன்று சுலபமாக செய்து முடிப்பீர்கள். பெண்கள் இன்று அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தேட வேண்டாம். பல பிரச்சனைகளுக்கு இன்று தீர்வு கிடைக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. என்று காதலை பொறுத்தவரை குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். முடிவில் நீங்க தெளிவாக எடுப்பது நல்லது. காதல்ல கொஞ்சம் விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். என்று மாணவர்கள் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். கல்வியிலும் கண்டிப்பாக ஜெயிப்பீர்கள். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு
எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி. இன்று முடிவில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். முடிக்க முடியாத காரியத்தில் கூட வெற்றி ஏற்படக்கூடும். சுலபமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சிக்கல்களை கூட ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் உண்டாக கொடுங்க. மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். இன்று எதிலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. யாரையும் இன்று நீங்க குறைத்து மதிப்பிட வேண்டாம். பிடிவாத குணத்தை கொஞ்சம் தளர்த்திக் கொள்ளுங்கள். உத்திரட்டாத்தி. குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயங்களை இன்று ஆர்வம் காட்டுவீர்கள். இன்று உங்களுக்கு சந்தோஷம் எதிலும் உண்டாகக்கூடும். காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். மனதளவில் ஏற்பட்ட கவலையும் சரியாக கொடுங்க. இன்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியும். ரேவதி. இன்று திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். மனோ தைரியம் கொடுங்க. சந்தித்த நபரால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். யாரையும் குறைவாக மதிப்பீடுகள் செய்ய வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. இன்று எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். நல்லவைகள் நடைபெறும் நான் என்றே சொல்ல முடியுங்க. இன்று வசதி வாய்ப்புகளையும் பெருக்கிக் கொள்வீர்கள். திருமண தடைகள் இருந்தது போக போக சரியாகி விட கொடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.